ஜூலை 1ஆம் தேதி முதல் விரைவு ரயில்களின் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த இந்திய ரயில்வே திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஏசி அல்லாத விரைவு ரயில்களில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா வீதம் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோன்று ஏசி விரைவு ரயில்களில் 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் டிக்கெட் கட்டணத்தை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவு ரயில்களில் 2ஆம் வகுப்பு பயணத்திற்கான டிக்கெட்டில் 500 கிலோமீட்டர் தொலைவிற்கு எவ்வித மாற்றமும் செய்யப்போவதில்லை என கூறப்படுகிறது. அதே சமயம் விரைவு ரயில்களில் 2ஆம் வகுப்பு பயணத்தில் 500 கிலோமீட்டருக்கு பிறகு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தலா 50 காசுகள் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புறநகர் ரயில் சேவை மற்றும் மாதாந்திர டிக்கெட் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாது என்றும் கூறப்படுகிறது. பயணிகள் பாதிப்படையாத வகையில் பராமரிப்பு செலவை சமாளிக்கும் நோக்கில் குறைந்த அளவில் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த இந்திய ரயில்வே முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து தானியங்கி முறையில் முன்பணம் வழங்குவதற்கான வரம்பு 1 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள் தங்கள் PF கணக்கில் இருந்து திருமணம், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளுக்காக முன்பணம் பெற முடியும். இதில் அதிகாரிகளின் ஒப்புதல் இல்லாமலேயே தானியங்கி முறையில் 1 லட்சம் ரூபாய் வரை முன்பணம் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உறுப்பினர்கள் அவசர தேவைகளின் போது விரைவாகவும் எளிதாகவும் பணத்தை பெற முடியும். கொரோனா பரவல் காலத்தில் 1 லட்சம் ரூபாய் வரம்புடன் தானியங்கி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அது 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் இயக்கப்பட்டு வந்த அனைத்து புறநகர் மின்சார ரயில்களில் பெட்டிகளின் எண்ணிக்கை 9லிருந்து 12ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் நாள்தோறும் 12 லட்சம் பேர் ரயிலில் பயணம் செய்கின்றனர். இதில் புறநகர் மின்சார ரயிலில் மட்டும் தினசரி 8,60,000 பேர் பயணிப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனால் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 9 பெட்டிகள் கொண்ட புறநகர் மின்சார ரயில்களில் மேலும் 3 பெட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதாவது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு, சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மற்றும் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையிலான புறநகர் ரயில்களின் பெட்டி எண்ணிக்கை 12ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக 4 லட்சம் பயணிகளுக்கு இடவசதி கிடைக்கும் என்று தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. இதனால் கூட்ட நெரிசல் மிக்க நேரங்களில் பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணம் மேற்கொள்ள வழிவகுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று புறப்படுகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இதன்படி 2 நாள் பயணமாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு இன்று புறப்படுகிறார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சாய்நகர் சீரடி விரைவு ரயிலில் இன்று காலை புறப்படுகிறார். காட்பாடி ரயில் நிலையத்திற்கு 12:45 மணிக்கு சென்றடையும் அவர் வேலூரில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். சுற்றுலா மாளிகையில் தங்கும் அவர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூருக்கு சென்று இரவு 8 மணி அளவில் கருணாநிதி சிலையை திறந்து வைக்க உள்ளார். ஜோலார்பேட்டை அருகே நாளை காலை நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். வேலூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறக்கவுள்ள சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பிரம்மாண்ட கட்டடங்களை கட்டுவது மட்டுமே சுகாதாரத்துறையின் முன்னேற்றம் என்று திமுக அரசு நினைத்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். வேலூரில் 125 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட பென்லாண்ட் மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை என்ற பெயரில் அரைகுறையான கட்டடத்தை கட்டியிருப்பதாக EPS குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் பதவிகள் எதுவும் நிரப்பப்படவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், எந்த ஆதாரமும் புரிதலும் இன்றி EPS அறிக்கை விடுவதாக விமர்சித்தார். எந்த துறை மீதான விமர்சனமாக இருந்தாலும் எதையும் தீர விசாரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள், அதில் என்னென்ன மாதிரியான செய்திகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமலேயே அறிக்கை விடுவது என்பது அவருக்கு பழக்கம். வேலூர் மருத்துவமனையில் 38 மருத்துவர்கள், 30 பயிற்சி மாணவர்கள் உட்பட 218 பேர் பணியாற்ற உள்ளதாக விளக்கம் அளித்தார். நாங்கள் 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேலே அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை. நாங்கள் 10 சீட்டுக்கு மேலே எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை. சமூக
மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். வரும் தேர்தலில் 6 சீட்டு அல்ல, 8 சீட்டு அல்ல, 234 தொகுதிகளிலும் களமிறங்கும் தகுதி தங்களுக்கு உண்டு என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் விசிக சார்பில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவான ஒரு அணியும் எதிராக ஒரு அணியும் செயல்படுவதாக கூறினார். அது மோடி பக்தர்களின் மாநாடு, அது முருக பக்தர்களின் மாநாடு கிடையாது. முருக பக்தர் மாநாடுனா நாமளும் போயிருக்கணும்ல, நாமெல்லாம் முருக பக்தர்கள் தானே. நாம அவரை கடவுளா நினைக்கிறனால நம்முடைய முன்னோரா நினைக்கிறோம்ல. முருக பக்தர் மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிற போது அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களே, அதையெல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது? போலி தமிழ் தேசியம் பேசுபவர்களும் மதவாத அரசியலை தான் கையில் எடுக்கிறார்கள் என்றும் அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்கிறது எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். டெல்லியில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் புதிய நிர்வாகிகள் நியமனம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு பாஜக தலைவராக 2 மாதங்களுக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் பட்டியல் விரைந்து வெளியாகும் என்று கூறப்பட்டது. எனினும் சில சிக்கல்கள் காரணமாக பட்டியலை இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை நயினார் நாகேந்திரன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் சந்தித்தனர். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் நடந்து முடிந்த முருகன் மாநாடு தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக 8 துணைத் தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர், இளைஞர் அணி செயலாளர், 20க்கும் மேற்பட்ட அணிப்பிரிவு தலைவர்கள் என பல பட்டியல்கள் தயார் நிலையில் உள்ள நிலையில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாக உள்ளது. இதில் சரத்குமார், ராதிகா சரத்குமார், விஜயதாரணி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுமா என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸின் 60வது ஆண்டு திருமண நாள் விழாவில் அன்புமணி கலந்து கொள்ளவில்லை. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சரஸ்வதி தம்பதியின் 60வது ஆண்டு திருமண நாள் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ராமதாஸின் மகள்கள் காந்தி, பரசுராமன், கவிதா, கணேஷ் குடும்பத்தினர், பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன்கள், கொள்ளு பேத்திகள் உள்ளிட்ட உறவினர்கள் பங்கேற்றனர். மேலும் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மற்றும் தைலாபுரம் தோட்டத்தில் பணிபுரிவோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவரும் ராமதாஸ் சரஸ்வதி தம்பதியிடம் வாழ்த்து பெற்றனர். ராமதாஸிற்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் இந்த நிகழ்ச்சியில் அன்புமணி, சௌமியா குடும்பத்தினர் பங்கேற்கவில்லை. பாமக எனும் கட்சியின் அதிகார மையத்தை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட போட்டி அரசியல் குடும்ப நிகழ்வுகளிலும் தற்பொழுது எதிரொலித்துள்ளது. இந்த நிலையில் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், பாமக மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கையொட்டி அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் நிலையில் பல ஊர்களிலும் இருந்து சுமார் 5 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவில், மதுரை உள்ளிட்ட இடங்களில் இருந்து திருச்செந்தூருக்கு 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். குடமுழுக்கு விழாவையொட்டி திருச்செந்தூரில் 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்படும் என்றும் அங்கிருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்லும் வகையில் 30 கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் சிவசங்கர் கூறியுள்ளார். இது தவிர சென்னை, திருச்சி, கும்பகோணம், காரைக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களில் இருந்து கூடுதலாக பேருந்துகளை இயக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ள சிவசங்கர் பொதுமக்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் முன்பதிவு செய்து பயணிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காவல் நிலையத்திற்குள் புகார் அளிக்கச் சென்ற கருவுற்ற பெண்ணை தாக்கிய புகாரில் தலைமை காவலர் ராமன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தில் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்கச் சென்ற 5 மாத கர்ப்பிணி உட்பட 3 பெண்களை தலைமை காவலர் ராமன் தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தாக்குதல் நடத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் வலியுறுத்தி இருந்தனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அணி சார்பாக மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்ப்பிணியை தாக்கிய தலைமை காவலர் ராமனை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் உத்தரவிட்டுள்ளார்.
விருதுநகர் அருகே ஒரு கிராமத்தையே அச்சுறுத்திய வெறிநாய் 3 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு பிடிபட்டது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள கூமாப்பட்டி கிராமத்தில் வெறிநாய் ஒன்று 40க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியது. இதில் காயமடைந்தவர்கள் வத்திராயிருப்பு, விருதுநகர் மற்றும் மதுரையில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மனிதர்கள் மட்டுமின்றி எருமை மாடு மற்றும் கன்றுக்குட்டியையும் வெறிநாய் கடித்தது. இதனால் ஆத்திரமடைந்த கால்நடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் கிராம மக்கள் எருமை மாட்டுடன் கூமாப்பட்டி பேருந்து நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெறிநாய் அச்சுறுத்தலால் அப்பகுதியில் சில பள்ளிகளுக்கு விடுமுறையும் விடப்பட்டது. மேலும் கையில் கம்புகளுடனே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் 3 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு பேரூராட்சி நிர்வாகம் வெறிநாயை பிடித்தது. இதனால் அப்பகுதி மக்கள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் நெடுஞ்சாலையோரங்களில் எந்த காரணத்திற்காகவும் பேனர் வைக்கக்கூடாது என கட்சி தொண்டர்களுக்கு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை சூளை பகுதியைச் சேர்ந்த 72 வயது முதியவர் மோகன் வில்லிவாக்கத்தில் உள்ள தனது நண்பரை சந்திக்க நடந்து சென்றபோது சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த விஜய் பிறந்தநாள் பேனர் சரிந்து விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த முதியவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாவேகாவைச் சேர்ந்த சதீஷ், ஜெகன், சந்தோஷ் ஆகியோரை கைது செய்து பிணையில் விடுவித்தனர். இந்த நிலையில் பேனர்கள் மற்றும் விளம்பர பதாகைகள் வைப்பதை விஜய் விரும்புவதோ ஊக்கப்படுத்துவதோ இல்லை என்று தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். எனவே நகரில் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், நெடுஞ்சாலையோரங்களில் எந்த காரணத்திற்காகவும் பேனர் வைக்கக்கூடாது என அவர் அறிவுறுத்தியுள்ளார். வீட்டு பாடம் எழுதாததால் ஆசிரியர் அடித்ததில் மனமுடைந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் 4 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பரமன்குறிச்சியில் உள்ள KKR உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவனை வீட்டு பாடம் எழுதாததால் ஆசிரியை புறம்பால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவன் தனது மரணத்திற்கு ஆசிரியர்கள்தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட கல்வி அலுவலர் கண்ணன் ஆசிரியர்கள் வளர்மதி, பியூலா, மேரி, தலைமை ஆசிரியர் சத்யா என்ற ஞான சுந்தரி ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மாணவனின் மரணம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் பள்ளிக்கு புதன்கிழமை வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவனின் உடலுக்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு VCKவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாரணாசியிலிருந்து டெல்லி சென்ற வந்தே பாரத் ரயிலின் மேற்கூரையிலிருந்து நீர் கொட்டியதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். பயணிகள் சொகுசு வசதிகளுடன் பயணம் மேற்கொள்ளும் வகையில் வந்தே பாரத் ரயில்களை இந்திய ரயில்வே இயக்கி வருகிறது. இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து டெல்லியை நோக்கி வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. இந்த ரயில் ஓடிக்கொண்டிருந்த போது அதன் ஏசி காற்று நின்றுவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஏசி காற்று வெளியாகும் மேற்கூரை பகுதியிலிருந்து அருவி போல தண்ணீர் கொட்டியுள்ளது. இதனை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ள தர்ஷன் மிஸ்ரா என்பவர் பல முறை புகார் அளித்தும் ரயில்வே ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் ரயில்வே துறை கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் சூரத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பருவமழை மிக தீவிரமடைந்துள்ள நிலையில் அகமதாபாத், சூரத், வல்சாத், வாபி, காந்திநகர், அம்ரேலி, வதோதரா உள்ளிட்ட இடங்களில் 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. சூரத்தில் 10 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததால் மாநகர் முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குடியிருப்புகள், வணிக வளாகங்களில் மழைநீர் தேங்கியதால் ரப்பர் படகு மூலம் மக்கள் மீட்கப்பட்டனர். சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக சூரத்தின் பல்வேறு பகுதிகள் தனித்தீவுகளாக காட்சியளிக்கின்றன. சூரத் நகரில் கடந்த 2006 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தில் பலரது வீடுகள் சேதமடைந்தன. தற்போது அதேபோல சூழல் உருவாகியுள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்.
இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அந்நாட்டு அணியுடன் 5 போட்டிகள் கொண்ட டெண்டுல்கர் ஆண்டர்சன் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதன் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 471 ரன்களும் இங்கிலாந்து அணி 465 ரன்களும் சேர்த்தன. 6 ரன்கள் முன்னிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரர் KL ராகுல் அபாரமாக விளையாடி 137 ரன்கள் குவித்தார். அவரைத் தொடர்ந்து விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் 118 ரன்கள் அடித்து அணிக்கு நல்ல அடித்தளம் அமைத்து கொடுத்தார். இதையடுத்து களமிறங்கிய வீரர்கள் சொதப்பியதால் 364 ரன்களில் இந்திய அணி சுருண்டது. 370 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய இங்கிலாந்து அணி போட்டியின் கடைசி நாளான நேற்று விக்கெட் இழப்பின்றி 21 ரன்கள் என்ற ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது. தொடக்க வீரர் ஷேக் கிராவ்லே 65 ரன்களும் பென் டக்கட் 149 ரன்களும் குவித்து நல்ல அடித்தளம் அமைத்தனர். அடுத்து வந்த ஜோ ரூட் நிதானமாக விளையாடி ஆட்டத்தை இங்கிலாந்து பக்கம் கொண்டு வந்தார். 82 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 373 ரன்கள் குவித்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது.